இருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாகிய நானும், பாஸ்டர் சீலா டேனியலும், பாஸ்டர் கிறிஸ்து ஒலிவியாவும் அன்போடு இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தின் மூலமாக உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த வாக்குத்தத்தங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு தேவன் கர்த்தராகிய பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழக்கூடாது என்பதற்காக அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டெடுக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? அவர்களை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கி எகிப்தியர், எபிசியர், கானானியர் இப்படிப்பட்ட அந்த ஜனங்களை அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அழைத்து செல்வேன் என்று யாத்திராகமத்திலே அவர் வாக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய இந்த அவர்களை அழைத்து கானான் தேசத்துக்குள் அழைத்து கொண்டு வருவது 40 வருடம் அழைத்து கொண்டு வந்தாரே. அது சாதாரணமாக 11 நாட்களில் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு நடந்து வந்துடலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை 40 வருடங்களாக செங்கடலை கடந்தாங்க, வந்து வனாந்தரத்தில் அவர்கள் திரிந்தாங்க. 40 வருடங்கள் அவர்களை நடத்தி கொண்டு வருவதற்கு காரணம் அது ஒரு பொதுவாக ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை, மனித வாழ்க்கையிலே 40 வருடங்கள் அவர்கள் 40 வருடங்கள் யாரை சார்ந்து வாழ்கிறார்கள்? ஆண்டவர் இலகுவாக 11 வருடங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அடிமை 420 வருட அடிமையில் தளத்திலிருந்து அவர்கள் வழிநடத்தி தடைகளை நீக்கி ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்து அவர்களை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். எந்த தேவன் தம்மை இப்படியாக அற்புதமாய் மன்னாவை கொண்டு போஷித்தார், தண்ணீரை கொடுக்கும்படியாக வந்து கண்மலையை திறந்தார், இப்படியாக அற்புதங்களை செய்தவர், 10 வாதைகளை நீக்கினவர் என இப்படியெல்லாம் கொண்டு வந்த தேவனை அவர்கள் அறிந்து கொள்வதும்படியாக கர்த்தர் ஒருவரே தன்னுடைய தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் அவர்களை 40 வருடம் வனாந்தரத்தின் வழியே ஆண்டவர் நடத்தினார். கானான் தேசம் என்பது அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் உபாகமம் 8வது அதிகாரம் டியூட்டரோனமி சாப்டர் 8 verse 1, உபாகமம் 8வது அதிகாரம் வசனம் 1 நீங்கள் பிழைத்து பெருகி, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கிறார். முதலாவது நீங்க பிழைத்திருங்க, நீங்க பிழைக்கணும், நீங்க சாகக்கூடாது. பிழைத்து பெருகி நீங்க இரண்டாவது பெருக வேண்டும். கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிக்க வேண்டும். நீங்க சாகக்கூடாது, நீங்க பிழைக்கணும், அப்புறம் நீங்க இனமாய் பெருக வேண்டும். நீங்கள் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு, பாலும் தேனுகிட ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள நீங்க செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த தேசத்துக்குள் சொல்கின்ற பொழுது அங்கே ஏற்கனவே எதிரிகள் இருக்கிறாங்க, அதை நீங்கள் சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களே ஜனங்களே, உங்கள் அடிமைத்தனத்தில் நான் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறேன். அதனால நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதை நீ கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி கடைபிடித்தால் நீங்க பிழைப்பீங்க. இந்த அடிமைத்தனத்துக்குள்ள எகிப்தில் நீங்க சாக மாட்டீங்க. பிழைத்தது மட்டுமில்ல, உங்கள் ஜனங்கள் பெருகும். ஜனங்கள் பெறுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த தேசத்திற்குள்ளாக, நீங்க கானான் தேசத்துக்குள்ளாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக நீங்க பிரவேசிப்பீங்க. பிரவேசிப்பது மட்டுமில்ல, அந்த தேசத்தையே நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள், அதை ஆண்டு கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிழைப்பீர்கள், பெருகுவீர்கள், அந்த தேசத்துக்குள்ள செல்வீர்கள். அது மட்டுமல்ல, அந்த தேசத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் உபாகமம் 8வது அதிகாரம் வசனம் 2 கூட நாம் பார்க்கின்ற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமாகவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இந்த 40 வருடத்தில் நீ ஒரு சரியான தேவனையே சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் 40 வருட வனாந்தர வாழ்க்கையை அவர்களுக்கு
வனாந்தர பயணத்தை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப உன் இருதயத்தில் உன்னை சோதித்து ஆண்டவரை நீ அறியணும். கர்த்தரே தெய்வம். இவ்வளவு பாடுகள் இவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுது கூட இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் என்ன செய்தாரு? மன்னாவை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்தார். குடிப்பதற்கு கண்மலையில் தண்ணீரை கொடுத்தார். 40 வருடம் அவர்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்த பொழுதுதான் வானத்திலிருந்து மன்னா நிறுத்தப்பட்டது, கண்மலையிலிருந்து தண்ணீர் நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பகலிலே பயங்கர அவர்களுக்கு அந்த உஷ்ணமாக இருக்கும் அந்த பாலைவனத்திலே கர்த்தர் அவர்களுக்கு மேகத்தை அனுப்பி நிழலாட்டமாய் அவர்களை நிழலாக ஆண்டவர் நடத்தினார். இரண்டாவது, இரவில் குளிர், பயங்கரமாக குளிர் இருக்கும். அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளால் பாதுகாப்பது போல, மழைக்கும் குளிருக்கும் என பாதுகாப்பது போல, வெயிலுக்கும் பாதுகாப்பது போல கர்த்தரே ஒருவரே அவர்களை 40 வருட மனாந்திரத்திலே அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு சுனாமி வந்தது, அதே போல கோவிட் வந்தது. இந்த எல்லாவற்றிலும் விலக்கி நம்மை உயிரோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த தேவனை நாம் நினைக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து கர்த்தருக்கு, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம், மரித்து போறாங்க, மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறாங்க. ஆனால் சுனாமி, சூறாவளிகள், கோவிடு என விபத்துகள், விமான விபத்துகள், பஸ் விபத்துகள், கார் விபத்துகள், ட்ரெயின் விபத்துகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையை தாங்கியதப்பா தேவனே, நீ கர்த்தர் ஒருவரே தேவ, என்னை பாதுகாத்து நான் நினைக்கிறேன் அப்பா என்று நீ சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்கள் நடத்தினார், இரவிலே அற்புதமாக நடத்தினார், மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்று நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. யாத்திராகமம் 13வது அதிகாரம் வசனம் 21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால பாருங்க, கர்த்தர் அற்புதமாய் ஆண்டவர் தடைகளை உடைத்து அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் சென்றார். ஹல்லேலூயா. பின்பாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்ன, எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து இன்றைக்கு அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். ஒரு சேனைத்தாய் முன்பாக செல்வது போல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களை ஆண்டவர் அற்புதமாய் வெற்றிக்குள்ளாக பாலும் தேன் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள் அழைத்து சென்றவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களா தேவனுடைய புத்திரர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய புத்திரர்கள் அண்ணா பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர்கள் நடத்தணும், கண்ட ஆவிகள் உங்களை நடத்தக்கூடாது. அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். புத்திரர்கள் என்றால் சுதந்திரமாமே தேவனுடைய அப்பானுடைய சொத்து பிள்ளைகளுக்கு. நீங்க தேவனுடைய புத்திரர் என்றால் தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாதபடி கர்த்தரை ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம் அவரையே நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை எப்பொழுது நினைப்பது. என்னை பாதுகாத்து நடத்துகிறேனே, அது ஒவ்வொரு நாள் தூங்குகிறேன், காலை எழுந்து பார்ப்பது உம்முடைய கிருபை அப்பா. உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே, அவரை நினைங்க, அவரை மறந்துடாதீங்க. எப்பொழுது உங்களை பாதுகாத்து வந்தாரே, தாயின் கற்பத்திலிருந்து இதுவரை ஜீவனோடு பாதுகாத்து வந்தாரே, அவர் அப்படியே நினைங்க, நினைத்து துதிங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த வெற்றியின் வாழ்க்கை என்பது இந்த பூமியிலே நீங்க தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய் உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற்று இந்த தேவனுக்காய் பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவது. ஹல்லேலூயா. பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே உபாகம் 8வது அதிகாரம் வசனம் 2 பார்க்கின்ற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார், நான் நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பெருமை வந்து கூடாது. என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய
ஏன்னா எல்லா வெற்றிக்கும் நான் தான் காரணம் என்று நீங்கள் பெருமை வந்துட்டீங்கன்னாக்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை தாழ்மையை நிரூபிக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில தேவனை நினைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய உயர்வுக்கு நீங்க தான் காரணம் அப்பா, என்னை தாழ்த்துகிறேன். தாழ்மை உள்ளவர்கள் தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வேலை இடத்துல பாருங்கள், உங்கள் பெருமையை பெருதுங்க, உங்கள் பெருமையை அப்படியே பறைசாட்டுங்க. உங்களுடைய உங்களுக்கு விரோதிகள் எழும்பிடுவாங்க. நீங்களே உங்களை விரோதிகளை எழுப்பி விட்டுருங்க, புத்திசல்களைப் போல. தாழ்த்துங்க. ஏன்னா என்னுடைய பெருமை இல்லை, என்னுடைய அந்தஸ்து இல்லை, ஏன்னா படிப்பு கிடையாது, என்னுடைய படிப்பு உயர்வு கிடையாது என்று சொல்லி உங்களை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அன்றைக்கு ஆபிரகாம் கர்த்தர் தன்னுடைய வயதான் 100 வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்தாரு, ஈசாக்க. பலியிட சொல்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தாழ்மையாக போய் மோரியா மலையிலே பலியிட சென்றார். கர்த்தர் அந்த பலியை தடுத்து நிறுத்தி அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். தாழ்மைப்படுவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அது ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12 பிள்ளையாண்டான் மேல் கை போடாது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாமை ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு, உலகத்தில் இருக்கிற 3 ஜாதிகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அதே போல யூதர்களுக்கெல்லாம் அவர் தகப்பனாக இருக்கிறார். காரணம், இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்தம் என்பது, தாழ்மை என்பது தேவனை உயர்த்துவது, தேவனுக்கு பயப்படக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. அதனால் தான் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் வசனம் 22 பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடிய தேவ ஊழியர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மடை திறந்த வெள்ளத்தை போல உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் பாருங்க, மனைவியை உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிங்க. கணவனை உங்கள் மனைவி அருமையாக நேசிங்க. அவங்க சொன்னாங்க என்னன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. என பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இளைஞர்களை முதியோர்களுக்கு கீழ்ப்படிங்க. மாணவர்களே ஆசிரியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. என எம்ப்ளாயர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. வேலையாட்களே எஜமானனுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. உயர்வு உங்களை நோக்கி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கு முதல் காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி காரணம் 1, தேவனை எப்பொழுது நீங்கள் நினைக்க வேண்டும். 2வது, தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், தேவனை பிரியப்படுத்துவர்களாக இருக்கணும். ஆபிரகாமை போல தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த வெற்றியின் வாழ்க்கையிலே 3வது பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையிலே தேவனால் போஷிக்கப்படுவது. ஹல்லேலூயா. தேவன் தான் உங்களை ஆசீர்வாதத்து ஊற்றுக்காரர். ஹல்லேலூயா. உபாகமம் 8வது அதிகாரம் வசனம் 3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார், கண்மலையின் தண்ணீரை தந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, 40 வருடம் 3 மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட. இந்த 3 மில்லியன் மக்களுக்கும் வனாந்தரத்தில் சாப்பாடு எங்கே போகிறது? ஏன்னா அவர்களுக்கு மாமிச இறைச்சி கேட்டாங்க, எங்கே போவது? அவர்கள் அனுதினமும் தண்ணீர் குடிக்க வேண்டும். எப்படி செல்வது? வரலாற்றிலே ஒரு தலைவன் கீழாக கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் 40 வருடங்கள் ஒரு தலைவன் கீழாக அவனை பின்பற்றி செல்கிறார்கள். அவர்களுக்கு போஷிக்க, ஒவ்வொரு நாளும் போஷிக்க ஆண்டவர் பரலோக மன்னாவை கொடுத்தார். ஹல்லேலூயா. இறைச்சியை கேட்டாங்க. கர்த்தர் வனாந்தரத்தில் கீழ்காற்றை அனுப்பி, காடைகளை அனுப்பி இறைச்சிகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் குடிக்கும்படியாக கண்மலை, வாட்டர் டேங்க் போல கண்மலை அவர்களுடைய சென்றது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கண்மலை என்றால் கண்மலையாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 33 வானத்திலிருந்து இறங்கி உலகத்தை ஜீவனை கொடுக்கிற அப்பம், தேவன் அருளி அப்பம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அருளி அப்பம் தான். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு நானே என ஜீவ அப்பமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு உங்களுக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம், உங்களை போஷிக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய
ஐஸ்வர்யத்தின்படியே என்ன சொல்றாரு பிலிப்பியர் என 4வது அதிகாரம் வசனம் 19 தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 19. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் ஐஸ்வர்ய சம்பனர். சொர்க்கத்தை விட்டு ஐஸ்வர்யத்தை விட்டு விலகி பூமிக்கு தரித்திரராக வந்தார். காரணம் நாம் தரித்திரராக ஆளக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்மை ஐஸ்வர்யமாக்கும்படியாய் நம்முடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு தரித்திரரானார் என்றும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் சங்கீதம் 34வது அதிகாரம் வசனம் 8 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 34வது அதிகாரம் 8 கர்த்தரை தேடு. சிங்கம் கூட காட்டில் இருக்கிறது, ராஜா ராணி, ராஜா பாருங்க, அது கூட ஒருவேளை பட்டினியா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. நீ பசி பட்டினினால, கவலைனால, கண்ணீர்னால, கடன் பிரச்சனால வாழ தேவையில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு வாழ்க்கையில் எந்த குறைவும் ஏற்படாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் ஜெர்மன் தேசத்தில் ஒரு தாயாருக்கு 10 பிள்ளைகள். அவர்கள் விதவை, கணவனார் இறந்து போயிட்டாங்க. இந்த தாயார் 10 பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த தேசம் சொல்லுவாங்க நல்லதங்கால் என்று சொல்லி, புரியுங்களா? அவர் அந்த நல்லதங்கால் கணவனில் அவருக்கு நிறைய பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அதே போல் இந்த ஜெர்மன் தேசத்தில் இந்த தாயார் ஒரு விசுவாசி. அவர்கள் விதவையாகி விட்டாங்க, கணவர் இறந்து போயிட்டார். 10 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் வீட்டு வேலைகள் இதெல்லாம் செய்துதான் அதை வைத்து சம்பாத்தி அந்த சிறு பிள்ளைகளை கவனித்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் அந்த தாயார் திடீரென்று வேலை செய்கிற இடத்துல ஏணியிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. காலில் பயங்கர அடிபட்டு அவர்கள் நடக்க முடியாதபடி வீட்டிலே படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கஷ்டம், தான் வேலைக்கு சென்றால் தான் 10 பிள்ளைகளை போஷிக்க முடியும், காப்பாற்ற முடியும். என்ன செய்வது என்று அவர்கள் தெரியவில்லை. ஆனால் ஒரு விசுவாசியாக இருந்தனாலே வேதத்தை எடுத்தார்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 6 பிள்ளைகளை எல்லாம் படிக்க சொன்னாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு 2 நாள் சாப்பாடு கொடுக்க வேண்டியிருச்சு, அப்புறம் கொடுப்பதற்கு ஒன்று இல்லை. பிள்ளைகள் பசி பட்டினை வாடுகின்ற பொழுது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் இதனுடைய ஜெப நேரத்தில் பிள்ளைகளை கூட்டு எடுத்து படிக்க சொன்னார்கள். அங்கே தீர்க்கதரிசியாக எலியாவை போஷிக்க காகத்தை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே எலிசாவை போஷிக்க கர்த்தர் காகத்தை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள் 17:6. இந்த வார்த்தையை பிள்ளைகளை எல்லாம் விசுவாசிக்கும்படியாக சொன்னாங்க. விசுவாசிக்கும்படியாக அந்த இரவில் விசுவாசித்து அந்த பிள்ளைகளை என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஜெபித்து விட்டு பிள்ளைகளை தூங்க அனுப்பிவிட்டாங்க. பசி பட்டினியோட பிள்ளை தூங்குறாங்க. அதில் கடைக்குட்டி ஒரு பையன் மட்டும், சின்ன பையன் என்ன செய்யறான், அந்த அவங்க மாடி வீட்டில் கூடியிருந்ததுனால, மேல் மாடியில் முதல் வீட்டில் கூடியிருந்ததுனால அவன் என்ன செய்தானாக்க, ஏன்னா அங்கே பயங்கரமான ஜெர்மன் தேசத்தில் குளிர் இருக்கும் இரவில். அவன் என்ன செய்தான், போய் தன் வீட்டினுடைய ஜன்னலை திறக்கிறான். இரவில் அந்த நடுராத்திரியில் இரவு வேளையில் ஜன்னலை திறக்கிறான். ஏன்னா ஜன்னலை திறக்கின்ற பொழுது, ஆனால் அந்த ஜன்னலை திறக்கின்ற பொழுது ஜன்னலை திறக்கக்கூடிய ஒரு சத்தம். அப்போது அந்த தெருவில் ஒருவர் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடந்து போய்கொண்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். இரவு நேர வாட்ச்மேனை போல. அவர் என்ன செய்கிறாரு, எல்லா வீடும் இந்த பயங்கரமான குளிரிலே மூடப்பட்டு இருக்கிறது. ஜன்னல்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு ஜன்னல் மட்டும் ஏன் திறக்கப்படுன்னு உற்று பார்க்கிறார். அங்கே ஒரு சிறுவன் அந்த ஜன்னலை திறக்கிறான். திறக்கின்ற பொழுது அவர் பார்த்து, தம்பி ஏன்பா ஜன்னலை திறக்கிறேன் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்கிறான், ஜன்னல் அடைபட்டே இருந்தால் எப்படி காகம் எங்களை போஷிக்கும்? நான் வேதத்தை படித்தேன். அங்கே எலியா தீர்க்கதரிசி பட்டினியாக இருக்கிறார். அவரை போஷிக்கும்படியாய் தேவன் காகத்தை அனுப்பினார். அதுபோல நாங்கள் பட்டினியாக கிடக்கிறோம். குடும்பத்தில் எல்லாரும் 10 பிள்ளைகளின் தாயாரும் ஏன்னா எங்களை போஷிப்பதற்கு கதவு ஜன்னல் திறந்திருந்தா தானே காகம் உள்ள எங்களை போஷிக்கும் என்று அந்த பையன் சொன்ன பொழுது அந்த முதியவர் அந்த நடந்து சென்ற அவர் கதவை திறக்க சொல்லி உள்ளே என்ன என்று விசாரிக்கிறார். அந்த குடும்பம் பட்டினியாய் கிடக்கிறது என்று அறிந்து அவர் அந்த பட்டணத்துடைய மேயர் அந்த இரவு நேரத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பட்டணத்தை விசிட் பண்ண வந்தவர். அவர் சொன்னார், என் ஜனங்கள், நான் மேயராக இருக்கிறேன், என் ஜனங்கள் இங்கே ஒரு குடும்பம் 10 பிள்ளைகளை வைத்து ஒரு தாயார்
பட்டினியாக கிடக்கிறார் என்பதை நான் எப்படி சகிக்க முடியும் என்று சொல்லி உடனடியாக தன்னுடைய வேலை ஆட்களுக்கு தன்னுடைய ஊழியர்களுக்கு கட்டளை கொடுத்தார். லாரி நிறைய அந்த குடும்பத்திற்கு தேவையான சாப்பாடு, உணவுகள் அரிசி மற்ற எல்லா உணவுக்கான பண்டங்களை அந்த வீட்டிலே வந்து இறக்கினார்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன குறைவோடு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில திருமண குறைவா, கடன் பிரச்சனையா, வியாதியா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லையா, படிக்க முடியலையா, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால், நாள்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. குறைவில்லாமல் காப்பவர் நம் கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைவாய் காக்கக்கூடியவர் நம் கர்த்தர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பின ஒருவரும் கெட்டு போனது கிடையாது. கர்த்தரை நம்பின ஒருவரும் வெறுமையாய் போனது கிடையாது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த அனைவரும் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை குறைந்து காக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்க தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவனை நீங்க என்ன செய்யணும்? சார்ந்து இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனால் நீங்க போஷிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவே நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க தேவனுக்கு நினைக்க வேண்டும், தேவனை நினைக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனை என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். மூன்றாவதாக உங்களை போஷிக்கக்கூடியவர், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணர் கர்த்தர் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒருவர் தான் உங்களை போஷிக்க முடியும், உயர்வை கொடுக்க முடியும், இன்கிரிமெண்ட் கொடுக்க முடியும், உங்களுடைய கடன் பிரச்சனை நீக்க முடியும், உங்கள் வியாதிகளை நீக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் தகர்க்க முடியும். கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. நான்காவதாக கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் தேவனையே சார்ந்து இருப்பது. ஹல்லேலூயா. உபாகம் 8வது அதிகாரம் வசனம் 3 கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 4, லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 4 இதே வார்த்தையை சொல்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பார்த்தீங்கன்னாக்க எரேமியா 15வது அதிகாரம் வசனம் 16 உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தை தான். ஒன்றுமில்லாத இந்த உலகத்தை வார்த்தையை கொண்டே கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இருளான உலகத்தை வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று உருவாக்கினார். ஒழுங்கின்மையா இருந்த உலகத்தை வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லி கர்த்தர் அற்புதமாய் உண்டாக்கினார். நிறைவாகுவதற்கு என்று சொன்னார், நிறைவு உண்டானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. உங்க வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில வார்த்தையை இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தை வேதவசனத்தை வாசிக்கணும். வேதவசனம் என்ன உங்களுக்கு வழிகாட்டும், அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அதனால்தான் எரேமியா என்ன சொன்னாரு? உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே அவைகளை உட்கண்டேன், அவைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு உலகத்தில் மதுவோ உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுத்தோம். அதுதான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐந்தாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை. உபாகம் 8வது அதிகாரம் வசனம் 8-9 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரமும் மாதள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் அது தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமான தேசம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அந்த தேசம் பள்ளத்தாக்கும் மலைகளும் அதில் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் என்ன அங்கே வார்கோதுமையும் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரமும் மாதுளைங்களும் ஒளிவு மரமும் எண்ணெயும் உள்ள ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசம். அங்கே அப்பம் புசிக்கத்தக்க ஒன்று உனக்கு குறைவு விடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே 8:17-18 சொல்லப்பட்டது போல, உலகம் 8:17-18 உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கு பலனை உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவரை நினைங்க, கர்த்தரை நினைங்க. கர்த்தரை நினைப்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம், கர்த்தரை நினைப்பதனால் என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவர்தான். என்னுடைய பலன் அல்ல, என் நம்பிக்கை அவர். ஒவ்வொரு நாள் அவரை சார்ந்து கொள்கிறேன். அவர் வார்த்தையை கொண்டு எனக்கு போஷிக்கிறார். அவர் சமூகம் எனக்கு முன்பு சொல்கிறது. அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், வியாதியை நீக்கிறார், என் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கிறார், என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார், என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் என்ன பார்த்தீங்கன்னாக்க, நான் 1 கொரிந்தியர் 8:9 அவர் ஐஸ்வர்யவராய் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இயேசு தரித்திரர் ஆனது காரணம், ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்முடைய தரித்திரத்தை நீக்கும்படியாய். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு தரித்திரத்தை எடுத்து போட்டு ஐஸ்வர்யம் மாற்றி இருக்கிறார். அவரை நினைக்க வேண்டும். கர்த்தராய் எப்பொழுது நினைங்க, அப்பொழுது நினைக்கின்றவர்கள் உங்கள் மேல் ஒரு பாதுகாப்பு, ஆசீர்வாதம், அபிஷேகம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். கர்த்தர் இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் தேவனையே நினைக்க வேண்டும், கர்த்தரையே நீங்கள் நினைக்கணும். எப்பொழுதும் அவரை நினைத்தா என ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். 2வது தாழ்மைப்பட வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக. என 3வது கர்த்தர் தான் உங்களை போஷிக்கிறார், ஆசீர்வாதத்துக்கு காரணர் என்பதை உறுதியாய் தெரிந்திருக்க வேண்டும். 4வதாக பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்துவ வாழ்க்கை கர்த்தரை மட்டுமே, அவர் வார்த்தை உங்களை போஷிக்கும், அவரை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும். 5வதாக கிறிஸ்தவ ஜீவன் தேவனுக்குள் நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அருமையான ஒரு தேசத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது, அந்த நம்பிக்கையை நிச்சயமாக வாழ வைக்கும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகம் 8வது அதிகாரம் வசனம் 17-18 சொல்லப்பட்ட உன் தேவனாய கர்த்தரையே நினைப்பாயாக. அவர் அந்த வார்த்தையின்படி அவர் நினைக்கின்ற பொழுது, அவரோட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து தீங்குக்கு, வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்குள்ள அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். எந்த தீங்கு அவர்கள் அணுகாது. ஆண்டவர் சுனாமிகளுக்கும் சூறாவிகளுக்கும் விலக்கி அவர்களின் குடும்பத்தை பாதுகாத்து இந்த உலகத்தில் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் உயர்த்துவதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.